எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கும் என்ன உறவு இருந்தது? சரோஜா தேவிக்காக எம்ஜிஆர் இரவோடு இரவாக ஒரு வித்தியாசமான பரிசை ஏற்பாடு செய்தார். அது என்ன? தெலுங்கில் சரோஜா தேவி நடித்து கொண்டிருக்கும் பொழுது என்.டி. ராமாராவிடம் எனக்கு இந்த வேடம்தான் வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்ட வேடம் எது? எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கும் ஒத்துப்போனது எது? எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் பிரிந்தபோதும் எம்ஜிஆர் சரோஜா தேவி மீது எப்படி அக்கறை செலுத்தினார்? எம்ஜிஆர் படத்தை முதலில் பார்த்து பயந்து சரோஜா தேவி கத்தியது ஏன்? அது எந்த படம்? சரோஜா தேவியின் கணவரை பார்த்து எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை என்ன? எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கும் பல வகையிலும் ஒற்றுமை உண்டு. இருவருக்கும் காஃபி, டீ எதுவும் பிடிக்காது. எம்ஜிஆருக்கும் அப்படித்தான். எம்ஜிஆரின் ராசியான எண் 7ஆம் நம்பர். சரோஜா தேவிக்கு ராசி எண் நம்பர் 7 கூட 7 தான். இருவரும் நட்பு மிகப்பெரிய அன்பானது. இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1967ஆம் ஆண்டு சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே ஒரு தவறான புரிதல் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மீண்டும் ஒருபோதும் ஒன்றாக வேலை செய்யவில்லை என்றாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தினார்கள். எம்ஜிஆர் காலில் எலும்பு முறிவுபட்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றபோது சரோஜா தேவி அவரை பார்க்க போயிருந்தார். கட்டிலில் எம்ஜிஆர் நடுவாக படுத்திருக்க சதானந்தவதி ஒரு புறம், ஜானகி அம்மாள் ஒரு புறம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை வேறு எங்காவது காண முடியுமா? தன் குடும்பத்தின் மீது எம்ஜிஆர் வைத்திருந்த பாசம் அப்படிப்பட்டது. தன் மனைவியை எப்படி எம்ஜிஆர் அன்பாக வைத்திருந்தார் என்பதை கண்கூடாக கண்டு பூரித்து போனேன் என்று சொல்லியிருக்கிறார் சரோஜா தேவி. எம்ஜிஆரை அன்பு தெய்வம் என்றுதான் சொல்லுவார் சரோஜா தேவி. தன் மகனுக்கு கௌதம் ராமச்சந்திரன் என்று எம்ஜிஆர் நினைவாக பெயர் சூட்டினார். எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற பாடலின் போது விலையுயர்ந்த சேலையை கட்டி நடித்தார் சரோஜா தேவி. படப்பிடிப்பின் இடைவெளியில் காப்பி கொண்டு வந்து கொடுத்தவர் 2 சொட்டு காப்பி அந்த சேலையின் மீது விழுந்தது. உடனே அதை கவனித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் இரவோடு இரவாக வெள்ளியில் ட்ரா மூடி வைத்த டம்ளரை ஆர்டர் செய்து அடுத்த நாள் காலையில் சரோஜா தேவிக்கு பரிசளித்திருக்கிறார். அதோடு வெள்ளிக்கிண்ணம் சேர்த்து கொடுத்திருக்கிறார். இப்படி சரோஜா தேவி மீது அன்பு காட்டியவர் எம்ஜிஆர். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடிக்கு அதிகப்படியான ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சரோஜா தேவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரிடம் எம்ஜிஆர் பேசாமல் இருந்திருந்தாலும் அவர் இக்கட்டான நிலையில் இருந்தபோது எம்ஜிஆர் ஆறுதல் சொல்ல பெங்களூர் வரை சென்றுள்ளார். சரோஜா தேவி எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த முதல் படம். இந்த படத்தில் இவர் வரும்போதுதான் படம் கலராக இருக்கும். தனது படத்தில் நடிக்கும் நடிகர்கள் நல்ல அறிமுகம் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கும் எம்ஜிஆர் பல சமயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துள்ளார். அவர் செட்டிற்கு வந்தாலே 1000 சூரியன் வருவது போல் இருக்கும். அவரது பிறந்த நாளை கொண்டாட மாட்டார். அவரது ரசிகர்கள் தான் கொண்டாடுவார்கள். பலமுறை அவரது பிறந்த நாளில் அவர் ஷூட்டிங்கிற்கு வந்துள்ளார். அதே சமயம் சரோஜா தேவி பிறந்த நாளில் முதல் வாழ்த்து அவரிடமிருந்துதான் வரும். ஒரு முறை எனது பிறந்த நாளில் ஜானகி அம்மாளுடன் காலையிலேயே வீட்டுக்கு வந்து என்னை வாழ்த்துவிட்டு சென்றார். ஒரு முறை நான் ஆணையிட்டால் என்ற படத்தின் ஷூட்டிங்கில் பிரேக் விட்டபோது எம்ஜிஆர் சரோஜா தேவிக்கே அசைவ பிரியாணி கொடுத்தார். எம்ஜிஆர் நாடக நடிகராக இருந்து பின்னர் சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடித்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நாயகனாக உயர்ந்தவர் எம்ஜிஆர். தனது படங்களில் நடிக்கும் பணியாற்றும் அத்தனை பேருக்கும் ஏதேனும் கஷ்டம் என்றால் உடனடியாக உதவும் மனப்பான்மை கொண்ட எம்ஜிஆர் கருத்து வேறுபாடு காரணமாக பேசாமல் இருப்பவருக்கும் துன்பம் என்றால் முதல் ஆளாக சென்று நிற்பவர். அப்படி ஒரு சம்பவம் நடிகை சரோஜா தேவி வாழ்க்கையில் நடந்துள்ளது. எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்து நட்சத்திர நடிகையாக உயர்ந்தவர் சரோஜா தேவி. இவர்கள் இருவரும் கடைசியாக இணைந்து நடித்த படம் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படம். இந்த படம் நடிக்கும் போதே எம்ஜிஆர் சரோஜா தேவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அதனால் படப்பிடிப்பு தளத்தில் கூட அவருடன் பேசாமல் இருந்த எம்ஜிஆர் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கூட இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் சொல்லித்தான் சொல்லுவாராம். அந்த அளவிற்கு அவர் மீது கோபமாக இருந்த எம்ஜிஆர் 19 ஆண்டுகள் வாழ்ந்த கணவனை இழந்துவிட்டார் சரோஜா தேவி என்ற செய்தி தெரிந்தவுடன் முதல் ஆளாக தனது மனைவி ஜானகியுடன் பெங்களூர் சென்று அவரை சந்தித்துள்ளார். உங்கள் கணவர் இறந்தது நிச்சயமாக தாங்க முடியாத ஒரு சோகம். ஆனால் அதற்காக அந்த சோகத்திலேயே நீ மூழ்கி விடக்கூடாது. அப்படி இருந்தால் உன் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று ஆறுதல் வார்த்தை சொன்னவர் எம்ஜிஆர். இப்படி ஒரு மேதையை யாராவது கண்டதுண்டா? சதானந்தவதி இறந்து 12 நாள் ஆனவுடன் எம்ஜிஆர் தாய் சொலை தட்டாதே படப்பிடிப்புக்கு வந்துவிட்டார். காரியங்கள் எல்லாம் முடிவெடுக்கும் முன் ஏன் வந்துவிட்டீர்கள் என்று சரோஜா தேவி கேட்டார். அதற்காக சதானந்தவதி நினைவு என்னை மிகவும் வாட்டுகிறது. வீட்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவளது நினைவு தான் வருகிறது. அந்த நினைவுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நடிக்க வந்தேன் என்று சரோஜா தேவியிடம் சொன்னார் எம்ஜிஆர். வெளிப்புற படப்பிடிப்பிற்கு சில சமயம் ஜானகி அம்மாளும் வருவார். அன்பேவா படத்தின் போது சிம்லாவில் நடந்தபோது எம்ஜிஆர் வந்திருந்தார். ஜானகி அம்மா வந்திருந்தார். எம்ஜிஆருக்கு அவர் செய்த பணிவிடைகள் தான் பின்னால் சரோஜா தேவி தன் கணவருக்கு பணிவிடை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்தது என்று கூறியிருக்கிறார் சரோஜா தேவி. ஜானகி அம்மாள்
எம்ஜிஆருக்கு பால் கொண்டு வந்து தருவதனால் எந்த அளவு சூடு இருக்க வேண்டும் என்பது கூட கவனமாக இருப்பார் ஜானகி அம்மாள். சரோஜாதேவி தன் கணவர் ஹர்ஷா மீது நல்ல முறையில் அன்பு கொண்டவர். எம்ஜிஆருக்கும் ஒரு நல்ல மதிப்புண்டு. ஒரு நடிகைதானே என்ற எண்ணம் இல்லாமல் சரோஜாதேவியின் அன்பு கண்டு எம்ஜிஆர் அவர் மீது மிகுந்த அபிமானம் கொண்டிருந்தார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று பிப்ரவரி 4ஆம் தேதி திரும்பிய பின் எம்ஜிஆர் சரோஜாதேவி கணவருடன் வரும்படி சரோஜாதேவிக்கு அழைப்பு விடுத்தார். பிப்ரவரி 28ஆம் தேதி சரோஜாதேவி அவரை பார்க்க போனார். மார்ச் 1 அவர்களுக்கு திருமண நாள் என்றிருந்தது. எம்ஜிஆருக்கு பெரிதும் மகிழ்ச்சி. அவரால் சரியாக பேச முடியவில்லை. ஆனால் இப்போதும் போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் சொன்னபோது சரோஜாவின் கண்கள் கலங்கிவிட்டன. அடிக்கடி தன்னை பார்க்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர். உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேள், நான் செய்கிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னபோது என் புருஷன்தான் வேண்டும் என்று சரோஜாதேவி சொல்ல எம்ஜிஆர் கண் கலங்கிவிட்டார். சரோஜாதேவி பெங்களூரில் முதலில் தன் தாயாருடன் மெஜஸ்டிக் தியேட்டரில் குலே பாகாவலி படம் பார்த்தார். அப்போது எம்ஜிஆர் புலியுடன் சண்டை போடும் காட்சியைக் கண்டு அலறிவிட்டார். படம் நிறுத்தப்பட்டு விளக்குகள் போடப்பட்டு சரோஜாதேவியின் தாயாருக்கு கொஞ்சம் சங்கடமாக போய்விட்டது. அதன் பிறகு சரோஜாதேவி அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டார். முதலில் எம்ஜிஆர் படத்தை பார்த்து பயந்த சம்பவம் இதுதான். அதேபோல தெலுங்கில் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். என்.டி. ராமாராவுடன் பல படங்களில் நடித்திருக்கிறார். ஒரு படத்தில் என்.டி.ஆர். கிருஷ்ணன் வேடத்தில் நடித்திருந்தார். என்.டி. ராமாராவ் சரோஜாதேவி அழைத்து, இந்த படத்தில் நிறைய வேடங்கள் இருக்கிறது, உனக்கு என்ன வேடம் வேண்டும் சொல்லுமா என்று கேட்க, சரோஜாதேவி கர்ணனின் மனைவியாக நான் நடிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டிருக்கிறார். அதே வேடத்தை என்.டி. ராமாராவ் அவருக்கு தர சொல்லி நடிக்க வாய்ப்பு தந்துள்ளார். அசோகனுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடிக்கவில்லை. ஒரு தாய் மக்கள் படத்தில் முதலில் சரோஜாதேவி தான் நடிப்பதாக இருந்தது. சில பிரச்சனைகளால் படம் நின்று போய் மீண்டும் ஜெயலலிதா நடித்தார். இப்படி சரோஜாதேவி மற்றும் புரட்சி தலைவர் பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அவர்களைப் போல தமிழ் சினிமாவில் பொருத்தமான ஜோடி இல்லை என்றே சொல்லலாம்.